அடுத்து என்ன கேட்குறாருன்னா, அது யார் பேர் இல்லை, கோவையிலிருந்து முகமது கேட்குறார். என்ன கேட்குறாருன்னு கேட்டால், முயற்சி இல்லாமல் அல்லாஹ் எதையும் தரமாட்டான் என்று பல பயான் வாயிலாக அறியப்பெற்றேன். என்னுடைய கேள்வி என்னவென்றால், நான் ஒரு தொழில் செய்ய நினைக்கிறேன். ஆனால் என்ன தொழில், எதை நோக்கி முயற்சி என்று தெரியாமல் இருக்கிறேன். ஆனால் அல்லாஹ்வின் மேல் அளவு கடந்த நம்பிக்கை உண்டு. அவனிடம் நான் எனக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கையை கொடு, எதை நோக்கி முயற்சி செய்ய வேண்டும் என்ற பாதையை காட்டி கொடு என்று உறுதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். முயற்சி இல்லாமல் இவ்வாறு வாதிட்டால் அல்லாஹ் கொடுப்பானா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது இவர்கிட்ட வசதி இல்லாமல் இருக்காருங்க. இவர் என்ன ஆசைப்படுறாருன்னு கேட்டால், தொழில் செய்ய நினைக்கிறார். ஆனால் என்ன தொழில் செய்கிறதுங்கிற ஒரு ஐடியா வரமாட்டேங்குது, எப்படி செய்வதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் இவர் என்ன செய்கிறாரு, எனக்கு செல்வத்தை கொடுன்னு மட்டும் அல்லாட்ட கேட்டுட்டு இருக்கிறார். இப்படி இருந்தால் அல்லாஹ் கொடுப்பானான்னு கேட்குறாரு. அல்லாஹ் கொடுப்பான் என்பதற்கு யாரும் என்ன செய்ய முடியாது, அவனுக்கு கட்டளையிட முடியாது. யாருக்குன்னாலும் கொடுப்பான், உழைத்தவருக்கும் கொடுப்பான். உழைக்க அல்லாஹ் நாடி விட்டான் என்று சொன்னால் ஒரு முயற்சியும் செய்யாதவனுக்கும் உலகத்து மறுமையில் கிடைக்காது. மறுமையில் உழைப்புக்கு தான் கூலி கிடைக்கும். ஒரு முயற்சியும் செய்யாதவருக்கும் கூட இந்த உலகத்தில் என்ன செய்ய, நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். உழையாத்தடி என்று சொல்லப்பட்டவர்கள்லாம் பெரிய பணக்காரனை போயிருப்பாங்க. இவன் ஒன்றுக்கும் ஆக மாட்டான்றவர்கள்லாம் பெரிய கோடீஸ்வரராக மாறி இருப்பாங்க. அது உழைப்புக்கும் ஒரு இருக்குது. உழைப்புனாலையும் கிடைக்கும், உழைப்பு இல்லாமையும் கிடைக்கும். அல்லாஹ் எழுதி இருந்தானே. ஆனால் உழைப்பு அற்றவர்களும் என்ன செய்வாங்க, ஒரு பெரிய பெரிய நிலைமைக்கு வந்து விடுவார்கள். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், அல்லாட்ட நீங்கள் செல்வத்துக்குன்னு கேட்குறீங்கள, அது தப்பு இல்லை, கேட்டுகிட்டே இருங்க. அதற்குரிய வழியை கொடுன்னு கேட்டால் அதுவும் கேட்டுகிட்டே இருங்க. வழி தெரியலை, நான் ஒரு செல்வந்தன் ஆகணும், செல்வ செழிப்பான வாழ்க்கையை கூட அல்லான்னு கேட்குறீங்க, நல்லா கேளுங்க. அதுக்கு என்ன வழின்னு தெரியல, காட்டுன்னு கேட்டுக்கிட்டே இருங்க. ஆனால் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு இப்போ என்ன செய்யணுமோ அதை செய்ய தவறக்கூடாது. இப்போ உங்களுக்கு தொழில் செய்கிற காசு இல்லை, ஐடியா இல்லைல்ல, அப்போ அது வரைக்கும் வீட்டில் முடங்கி கிடப்பீங்களா? அப்போ எங்கே சம்பளத்துக்கு போங்க. இன்றைய பொழுதை வீணாக்கிட்டு அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் இன்றைய பொழுதுக்கு செய்ய வேண்டிய உழைப்பை செய்து கொண்டு அல்லாட்ட நம்ம கேட்டுகிட்டே இருக்கலாம். கேட்டுகிட்டே இருங்க. இன்றைக்கி வந்து தள்ளுவண்டி வியாபாரம் பண்ணுறீங்களா, இதை தூக்கி மூளையில் கட்டி வச்சுவிட்டு இறைவன் எனக்கு தரும்போது தருவான் அப்படின்னு நம்பிக்கை வைக்கிறது மார்க்கம் கிடையாது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ, பெட்டி கடை வச்சுக்கிறீங்களா, பெட்டி கடையை நீங்கள் நடத்த வேண்டும். அல்ல ஒரு இடத்துல ஊழியம் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறீங்களா, கூலி வேலைக்கு போகிறீங்களா, அதுக்கு நீங்கள் போய் கொண்டிருக்க வேண்டும். இன்றைக்கி சாப்பாட்டுக்கு என்னங்கிறது நீங்கள் உழைச்சி தான் ஆகணும். அப்படி செய்து கொண்டு இறைவா எனக்கு செல்வ செழிப்பான வாழ்க்கையை கொடு, அதுக்கு வழிமுறையும் காட்டு அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டானே. ஆனால் அல்லாஹ் அதையும் தருவான். அதே நேரத்தில் அல்லாஹ் தருவான் என்று நினைத்து கொண்டு நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இருக்கக்கூடாது. அந்த பணக்காரன ஒரு வேலையை தான் உங்களுக்கு ஐடியா வரலைங்கிறீங்க, அது வரல. உங்களை சாப்பாட்டுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாதவங்க கூட ஒருத்தன்ட்ட வேலை செஞ்சு சம்பாதிக்கலாம்ல, ஒரு லேபராக போய் சம்பாதிக்க முடியும்ல. அப்போ அந்த வேலைகளை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, நான் அல்லாட்ட கேட்டிருக்கிறேன் எனக்கு பணக்காரன் ஆக்கிடுவான் அப்படி நினைத்து கொண்டு வேலைக்கு போகாமல் இருந்தால் நீங்கள் கடனாளியாக தான் முடிவீங்க, நீங்கள் வாழ முடியாது. உங்களுடைய பொருளாதாரத்தை அடுத்தவன்ட்ட கெஞ்சி சுயமரியாதை இழந்து அப்படி போயிடும். நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், ஐடியா இல்லாத விஷயத்துக்கு அல்லாட்ட கேட்டுருங்க. ஐடியா இல்லாத இருக்கும்போது எதில் ஏழுமோ அதை செய்யுங்க. கூலி சித்தாள் வேலைக்கு போகிறோம், சித்தாள் கொத்தனார் வேலைக்கு போனால் கொத்தனார் வேலைக்கு போங்க, விவசாய வேலைக்கு போனால் விவசாயம் போடுங்க. ஒரு கடையில் சேல்ஸ்மேனாக போய் சேர்றாங்க, அதில் போய் சேருங்க. ஒரு சர்வர் வேலைக்கு போங்க, ஒரு சமையல்கார் வேலைக்கு போங்க. எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. அது மாதிரி ஆன்லைன் வியாபாரம் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணிக்கிட்டே இருங்க. அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. எல்லாம் என்ன செய்வான், உங்களை செல்வந்தனாக்க நினைச்சான்னு சொன்னால் அதுக்குரிய வழியை உங்கள்கிட்ட காட்டுவான், அதுக்கு உதவியும் எல்லாம் கண்டிப்பாக செய்வான். அப்படி செய்வான் என்ற நம்பிக்கை உண்டு. இப்போ செய்ய வேண்டியதை நீங்கள் விடலாமான்னு விடக்கூடாது. பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்பி இன்றைக்கி உள்ள சாப்பாட்டுக்குள்ளே என்னங்கிறத விட்டுறக்கூடாது. இன்றைக்கி என்ன ஏழுமோ அதை செய்யுங்க. இன்றைக்கி வசதி இல்லை, வாய்ப்பு இல்லை, தொழில் தொடங்க ஒன்றும் ஐடியா இல்லைங்கிறீங்கள, ஐடியா வரும்போது அதை செய்யுங்க. ஐடியா இல்லாட்டி இப்போ சாப்பிடும்போதுக்கு என்ன செய்வீங்க, எவன்டையும் பிச்சை வாங்காமல் கடன் வாங்காமல் உழைச்சி சாப்பிடுங்க. ஒரு தோளில் ஒரு விறகு கட்டையை சுமந்து கொண்டு விற்று சாப்பிடுவது அது அவனுக்கு சிறந்தன்ற சொல்கிறாங்க. தன் உழைப்பால் சம்பாதிப்பித்து சாப்பிடுவதை விட சிறந்த சாப்பாட்டை ஒருவன் சாப்பிட்டது கிடையாது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அது அப்படிங்கிற அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் ஏதாச்சும் வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருங்க. அந்த வாய்ப்பு எல்லாம் தர்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும், ஒன்றும் செய்யாமல் அதை நம்பி சோம்பி மட்டும் இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியமானது.